இவ பாட்டுக்கு ஊரை சுத்த போயிட்டே இருப்பா. எல்லாரும் கேள்வி கேட்ட உடனே சொல்லிட்டு போயிட்டேன்னு சும்மா ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒண்ணு மீனா போய் சொல்லணும், இல்ல ஸ்ருதி போய் சொல்லணும். ஹலோ, நான் எதுக்கு போய் சொல்லணும்? முன்னாடி இருந்து நான் வெளிய போறேன், மாமா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். அவங்களும் என்கிட்ட சரின்னு சொன்னாங்க. இல்ல முத்து, நானே எதுவும் புரியாம கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஸ்ருதி, நான் கோயிலுக்கு போறேன், ஒரு கும்பாபிஷேகம் இருக்குன்னு மாலை ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் மிஸ்கம்யூனிகேஷன் தாங்க. அது யார் அவன்? பேரு புதுசா இருக்குது. அவன் என்ன பண்ணா? அப்ப நாளைக்கு நான் வெளிய போனா எல்லாரும் என்கிட்ட வந்து விசாரிக்க போறாங்க. நல்லா அழுதுங்க போல. அழுதனா? நானா? ஆமாமா, நம்பிட்டேன். அதான் உங்க முகரை பார்த்தாலே தெரியுது நல்லா அழுதுருக்கீங்கன்னு. ஆனா நான் வந்த உடனே அடிக்க கை வாங்குனீங்க பாருங்க, அதுல தெரிஞ்சது அந்த பாசம். இன்னும் வச்சு கண்டுபிடிச்சிருவியா? பொண்ணுங்க அதெல்லாம் ஈஸியா சொல்லிடுவோம். அம்மா, என்ன தேடி எங்கெல்லாம் போனீங்க? அங்க இன்னொரு கூத்து நடந்துச்சு. என்ன? அங்க எனக்கு முன்னாடியே உன் தம்பி போய் உட்காந்துட்டு இருந்தான். சத்யாவா? அவன் எதுக்கு? நீதான் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்ப. நீ பாத்தியா, நான் என் புருஷன் கூட சேர்ந்து சண்டை போடுவேன், இன்னைக்கு சிரிச்சு பேசுவேன். அதுக்கு என்ன இப்போ? ஆனா மீனா, இன்னொரு தடவை மாப்பிள்ளை கிட்ட சொல்லாம கொள்ளாம இப்படி வெளியே எங்கேயும் போகாத. திட்டாம இவனை என்னமா செய்ய சொல்ற? எதுக்குடா மாமா மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க? எங்க தேடியும் கிடைக்கல, அதனால தான் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க? அம்மா, மாமா விஷயத்துல இனிமே நம்ம தலையிட வேணாம். ஏன்டா அப்படி சொல்ற? அப்புறம் நான் மட்டும் வெளியே போய் அவங்க விஷயத்துல தலையிடுறது, கல்யாண நாளுக்கு வீட்டுக்கு போய் கெத்து காட்ட நினைச்சது. ஆனா இனிமே அதெல்லாம் வேணாம். சாஃப்டாலாம் இருக்க தெரியாது. யாராச்சும் என்ன கோவப்படுத்தினாங்கன்னா நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன். அவங்க மட்டும் என் கையில மாட்டினாங்க, அவ்வளவுதான், உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன். அப்படியே நல்லா ஃபயர்ல காட்டி அப்படியே பெருசா சூடு போட்டுருவேன், எக்ஸ் மாதிரி. ஐயோ